பீகார்ல அடுத்த சில மாதங்கள்ல தேர்தல் நடக்குது. அங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற பேர்ல வாக்காளர்களுடைய வாக்கு செலுத்தும் தகுதி அதை நாங்கள் ரிவிஷன் பண்ண போறோம், அதன் அடிப்படையில் திருத்தங்கள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதுல பல்வேறு புகார்கள்லாம் வந்திருக்குது. இது நாடு தழுவிய ஒரு விவாதமாகவும் ஆகிக்கிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் அது நடத்துகிற தேர்தல் அதனுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் அதுல இந்த மாதிரியான திருத்தங்கள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னா 70 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் இது சடங்குக்காக சொல்றது இல்லை. இந்த தலைப்புல இதை ஒரு கலந்துரையாடலாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். SIR அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது பரபரப்பாக நாடு முழுவதும் ஒரு விவாத பொருளாக ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் அனைத்தும் இது குறித்த சந்தேகங்களை கிளப்பியிருக்குது. தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் வெளி மாநிலத்தவர்களை வாக்காளர்களாக சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்திருக்குது. இதையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. அதிமுக இது குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் அமைதியாக இருக்குது. பாஜக இதை வரவேற்று இருக்குது. ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அது சரிதானே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. SIR சரியா அப்படிங்கிறத பற்றி பல விவாதங்கள் சமூக ஊடகங்களில் நடந்திருக்கு. அதில் பலரும் இது என்னென்ன விதத்துல எல்லாம் தவறா இருக்குது அப்படிங்கிறத விரிவா விளக்கி இருக்கிறாங்க. குறிப்பா அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி விளக்கி இருக்கிறாங்க. வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வழக்கிலையும் தீர்ப்பு மன்றங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையான அமைப்பு, அதுல தீர்ப்பு மன்றங்கள் குறுக்கிட்டு தடை விதிக்க முடியாது அப்படிங்கிறத தீர்ப்பா சொன்னாங்க. இப்போ முதல் கட்டமா பீகார்ல வரைவு வாக்காளர் பட்டியல் அது வெளிவந்திருக்குது. அதுல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சற்றேறக்குறைய 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புல இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில ஒரு மாநிலத்துல வாக்காளர்களை நீக்கினதே இல்லை. அந்த வகையில இது முதல் முறை. நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களும் என்ன அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க இறந்து போனவங்க பெயர் நீக்கம் செய்யப்படாமல் இருக்கலாம் அப்படின்னும், அடுத்து 2 இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பதிவு பண்ணதுனால ஒரு இடத்த வச்சுட்டு இன்னொரு இடத்த நீக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீக்கப்பட்டவங்க. 3வது நிரந்தரமா புலம்பெயர்ந்துட்டாங்க. இந்த 3 காரணங்கள் உள்ளவங்க தான் அந்த 65 லட்சம் பேர் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 65 லட்சம் பேரும் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தியவர்கள் அப்படிங்கிறது முதன்மையானது. இப்போ கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டு இந்த தேர்தலில் அவங்க ஓட்டளிக்கிற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி வாக்காளர்கள் கொண்ட பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலை ரொம்ப குறுகிய காலத்தில் திருத்தம் செய்து 65 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் சரி காண முடியலை அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிஷன்கஞ்ச், புர்னியா, பகல்பூர், மதுபனி, சீதாமாரி இந்த 5 தொகுதிகள்லையும் இஸ்லாமியர்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க. இந்த 5 தொகுதிகளில் தான் அதிகம் நீக்கம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த 5 தொகுதிகள்லையுமே 10% மேல உள்ள வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க.
பெரும்பாலும் இஸ்லாமியர்கள். இது ஒரு குற்றச்சாட்டாக வந்திருக்குது. அடுத்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நீக்கப்பட்டதுக்கு சொன்ன 3 காரணங்கள். ஒன்று, இறந்து போனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து போனவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வித்தியாசம் அப்படின்னா அதிகபட்சம் 1% இல்லை 0.5% தான் வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 இடத்துல பதிவு பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பெண்களை விட ஆண்களுடைய வாக்கு தான் 2 இடங்கள்ல பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுலேயும் பெண்களை விட ஆண்கள் தான் புலம்பெயர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அப்போது சொன்ன 3 காரணங்களில் 2 காரணங்கள் ஆண்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் இன்னொரு காரணத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறதுக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிற சூழல்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல பெரும்பகுதி கிட்டத்தட்ட 60% மேல பெண் வாக்காளர்கள் தான். இப்படி நீக்கப்பட்டிருப்பது எந்த விதத்துல சரி அப்படிங்கறதான் பலரும் எழுப்புற கேள்வி. இதுல முறைகேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பீகார்ல இருக்கிற ஒரு பிரபலமான யூடியூபர் அவரு நேரடியா தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்குள்ளேயே நேரடியா போய் அவங்க கட்டுக்கட்டா அந்த வாக்காளர் படிவங்களை வச்சுக்கிட்டு அவங்களே பூர்த்தி பண்ணி அவங்களே கையெழுத்து போட்டு வாக்காளர் உரிமையை தீர்மானிக்கிற மாதிரியான காணொலி காட்சிகள்லாம் எடுத்து வெளியிட்டார். அது இந்தியா முழுவதும் வைரலாக போச்சு. அதே மாதிரி அவரே ஒரு 10-15 வாக்காளர்கள் அவங்கள தேர்தல் அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போய் சரிபார்த்து அவங்க உரிய ஆவணங்கள் இல்லை உரிய பதில் சொல்லலை அப்படிங்கிற காரணத்தினால நீக்கப்பட்ட 15 பேர் அவங்க வாக்குமூலமாக கொடுத்துருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு யாரும் அந்த மாதிரி வரல அப்படின்னும் எங்களுடைய ஆவணங்கள் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லியும் தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் வாக்காளர் பட்டியலில் இல்லை. அதே மாதிரி திகா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் ஒரே வீட்டில் 16 வாக்காளர்கள் வந்து இருக்கிறதா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் 16 வாக்காளர்கள் இருக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அந்த 16 வாக்காளர்கள்லையும் 3 மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்து இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி உயர் ஜாதி அப்படின்னு கருதப்படுறவங்களும் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லி கருதப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? இது எந்த அளவுக்கு அங்கே முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக முக்கியமான ஒரு சிக்கல் வந்து தமிழ்நாட்டில் பேசப்படும். என்ன அப்படின்னா, சற்றேறக்குறைய 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் வந்து புதுசாக சேர்க்கப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். இதை ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கெல்லாம் வந்து குறிப்பாக பாஜகக்காரங்க வரவேற்றிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து வேலை மட்டும் வாங்கலாம், ஆனால் ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறது மாதிரி கேட்குறாங்க. அதிமுக இந்த சிக்கல் பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருக்குது. பிற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது பல திட்டம் வருது, ஒரே திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே சட்டம், ஒரே வரி அப்படின்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் மாநில உரிமைகளை பறிக்கிற அடிப்படை இருக்குது, நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த திட்டங்களின் போது பலரும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருந்தான் அப்படின்னா அவன் எந்த இடத்துலையும் வந்து உணவுப் பொருளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஓட்டர் ஐடி அவங்க சரியான ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை காட்டி அவங்க எந்த இடத்துலையும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான திருத்தம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தேர்தல் ஆணையம் வந்து நேரடியாக அங்கீகரிக்கலை அப்படின்னாலுமே கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது. ஏன்னா இதுவரை நடந்துகிட்டு இருக்கிற முறை வந்து அதுதான். ஒன்றிய அரசில் வந்து பாஜக பொறுப்பேற்றதுக்கு பிறகு மாநில இறையாண்மை அதை நெருக்கிற விதமாக, இல்லாமல் ஆக்குற விதமாக தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபட்டு இருக்கு. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விஷயமும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. இந்த கணக்கின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வெளிமாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில்
இந்த 70 லட்சம் பேருக்கும் தமிழ்நாட்டில் வந்து வாக்கு போடுற உரிமை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு வீதம் சராசரியாக வரும். இப்போ ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை. இப்போதைக்கு இது யூகம்தான் அப்படின்னாலுமே கூட ஒருவேளை நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறதுல, தமிழ்நாட்டினுடைய நிர்வாக ஒழுங்கை தீர்மானிக்கிறதுல இந்த வெளி மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இது நடக்கவே நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் உறுதியாக யாராவது சொல்ல முடியுமா? 2014 பாஜக ஒன்றிய பொறுப்புல வந்ததுக்கு பிறகு நடந்த அத்தனை செயல்பாடுகளையும் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் என்ன தோணும். அந்த அடிப்படையில் தான் இது எச்சரிக்கைக்குரிய ஒன்றா இருக்குது. அடுத்து தேர்தல் ஆணையம் அதனுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது அரசியலமைப்பு தனக்கு வழங்கி இருக்கிற உரிமைகளின் அடிப்படையில் நேர்மையாக நடந்துக்கிடணும் அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள்ல இருந்து நம்மளால உறுதி சொல்ல முடியலை. 2019 மக்களவை தேர்தல் கிட்டத்தட்ட 270 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பதியப்பட்ட வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே சொன்னாங்க. இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலை. அதுக்கு மாறா இந்த மாதிரியான புகார் கிளம்புன உடனேயே தன்னுடைய வெப்சைட்ல இருந்து அந்த பட்டியலை நீக்கிடுச்சு. அப்படி நீக்கிட்டு இது வரைக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லாமல் இருக்கு. இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? அடுத்து இவிஎம் மிஷின் குறித்து அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் சந்தேகங்கள் கிளப்பிட்டே தான் இருக்கிறாங்க. அதை திருத்த முடியும், அதை வெளியிலிருந்து மாற்றத்துக்கு உள்ளாக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் பிடிவாதமாக அதை மறுத்துக்கிட்டே இருக்கு. நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நாங்கள் நிரூபித்து காட்டுறோம், ஒரு எந்திரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்திரத்தை தர முடியாது அப்படிங்குது. சரி, அதனுடைய கோடு என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அந்த கோடு நாங்கள் சொல்ல முடியாது அப்படிங்குது. இதையும் மீறி யாராவது ஒரு இவிஎம் மிஷினை வடிவமைச்சு அதில் எப்படி திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க அப்படின்னா உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும் அப்படின்னா அது எங்களுடைய மிஷின் கிடையாது, வடிவமைக்கப்பட்ட மிஷின் அது, அதை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. இன்னும் கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நடந்த முறைகேடுங்க இப்படி படிப்படியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கொள்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்கல. இது தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு பொதுத்துறைகள் மோசமாக சீர்கெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. அப்போ இதையெல்லாம் சேர்த்து கணக்கில் எடுத்து தான் இந்த ஐயங்களையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியாக போராட்டமாக மாற வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு பொதுவாக வாக்காளர்களை சீர்திருத்த வேண்டாமா, அவங்கள செக் பண்ண வேண்டாமா, சோதனை பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி பொதுவாக கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அது அவங்க இந்த முறைகேட்டை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பொருளில் தான் போய் முடியும். ஏன் அப்படின்னா எழுப்பப்படுகிற கேள்விகள் அத்தனையுமே குறிப்பான கேள்விகளுக்கு குறிப்பான பதில் தான் தரணும். ஆனால் தேர்தல் ஆணையமும் சரி, அதுக்கு பொறுப்பேற்று இருக்கிற ஒன்றிய அரசும் சரி, இந்த மாதிரி குறிப்பான நேர்மையான பதிலை இதுவரைக்கும் தந்ததே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுடைய கருத்து. இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மாற்று கருத்துக்களோ கூடுதல் விளக்கங்களோ இருந்தது அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ச்சியாக நம்ம பேசணும். நன்றி.